வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் வெற்றி பெறுவதற்கு நிறைய முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் 180% தோல்வி அடைந்து விடுகிறார்கள். வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேதாகமத்தில் ஏதாகிலும் வழி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், வேதாகமத்தில் எல்லாவற்றுக்கும் உயர்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வழி இருக்கிறது. அல்லேலூயா. வெற்றி மற்றவர்களை சார்ந்ததல்ல, தேவனையும் உங்களையும் சார்ந்தது தான் வெற்றி. நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டால் தேவனுடைய வெற்றி உங்களுடைய வெற்றியாக மாறும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பார்த்தீங்களா, இந்தியாவுக்காக ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிச்சார்னா இந்தியா ஜெயிச்சிட்டு தான் சொல்லுவாங்க, தவிர அவர் ஜெயிச்சிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நாட்டுக்கு அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ அதே போல் நம்முடைய தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவே நாம் வெற்றி பெற்றால் அவருடைய வெற்றி நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு விரும்புகிறவர்களுக்கு தான் போராட்டங்கள் மேல் போராட்டம் வரும். எப்படி வரும்? போராட்டத்தின் மேல், தோல்வியின் மேல் தோல்வி வரும். இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொன்னால், இந்த தோல்வி, இந்த போராட்டம், பிரச்சனையை கொண்டு வர்றவங்களுக்கு நம்ம காதை செவிடாக்கணும். காதை எப்படி ஆக்கணும்? இந்த நெகட்டிவாக பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு காது கொடுத்தோம்னா தோல்வி அடைஞ்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒரு இடத்துல ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். 2 தவளை ஒரு பெரிய பாத்திரத்தில் விழுந்துருச்சான். மேலே சில தவளைகள்லாம் நின்றுட்டு, ஐயோ உங்களால் மேலெல்லாம் வர முடியாது, அங்கேயே இருந்துருங்க, விட்டுருங்க, ஒன்றும் முயற்சியெலாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்துச்சான். ஆனால் ஒரு தவளை தாவி 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 குதித்து மேலே வந்துருச்சான். ஒன்று முடியாதுன்னு சொன்னதை கேட்டு அங்கேயே இறந்து வச்சான். அப்போ மேலே வந்த தவளையை பார்த்து கேட்டாங்களா, நீ எப்படி இங்கே வந்த? நீங்கள் தான் இன்னமும் சத்தம் போட்டு மேலவான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் மேலே வந்துட்டேன்னுச்சான். என்னன்னா அந்த தவளைக்கு காது கேட்காது. அது தவளைக்கு என்ன கேட்காது? நிறைய டைமில் நம்முடைய எதிரிகள் நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சொல்கிறத காதில் வாங்காமல் தான் ஜெயிச்சிருவோம். அல்லேலூயா. எப்பொழுதுமே எவ்வளவு தான் உங்களை நேசிக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு மேலே நீங்கள் வளரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு மேலே நீங்கள் வளரணும் ஒரு காலம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு கண்ட்ரோலில், லிமிட்டில் வைப்பாங்க உங்களை, யாராக இருந்தாலும். ஆனால் உங்கள் சொந்த குடும்பத்தார் மட்டும்தான் நம்ம சேர்ந்து உன்னதமான வளர்ச்சிக்கு போகணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. இயேசுவின் இருதயம் எப்படிப்பட்ட தெரியுமா? நான் செய்கிற கிரியை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான்னு சொல்லியிருக்கு. ஆகவே நம்முடைய வெற்றி என்பது நம்மில் ஆரம்பிப்பதல்ல, நம்மை உண்டாக்கின தேவனில் ஆரம்பித்து நம்மிடத்தில் அது வருகிறதுனால we must always depend upon God. நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வெற்றி வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் பிளேஸ் பண்ணுவதற்கு தேவன் நம்மை சோதிப்பார். தேவன் நம்மை சோதிப்பார். சோதனை என்றது எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் பத்திரமா வச்சிருப்பானான்றதுக்கு ஒரு டெஸ்ட், அவ்வளோதான். நம்ம கையில் 10வது 12வதுலாம் பிள்ளைங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. கையில் என்ன கொடுத்துருக்காங்க? சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இல்லாட்டி இந்த வாரத்தில் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு சோதனையை தாண்டி வந்திருக்கு, ஒரு பரீட்சையை தாண்டி வந்திருக்குது, ஒரு டெஸ்ட்டை தாண்டி வந்திருக்குது. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் திரும்ப 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 நம்மை சோதித்து கொண்டே இருப்பார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோதனைன்றது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவங்களுடைய சோதனை சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்படணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் விளக்க வேண்டியது இல்லை. நல்லா கவனிங்க. யோபு சொல்கிறாரு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எடுத்து எல்லாரும் வாசிக்கிறீங்களா? எல்லாருமே எடுத்து வாசிங்க, அதான் நல்லது. கண்ணால் அந்த வசனத்தை பார்த்துட்டிங்கன்னா இருதயத்துக்குள்ளே போய் தங்கிடும். வாசிங்க. ஆனாலும் நான்
போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் எப்போ பொன்னாக விளங்குவாரா? நான் போகிற வழி அவருக்கு தெரியும், நான் போகிற ரூட் அவருக்கு தெரியும். அந்த வழியில் போகும்பொழுது அவர் என்னை அறிந்திருக்கிறார். மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொண்ணுக்கு கோல்டில் நிறைய தரம் இருக்குது. 18 கேரட் இருக்குது, 20 இருக்குது, 22 இருக்குது, 24லாம் இருக்குது. அந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. அப்போ பியூரிட்டி அப்படின்னும்பொழுது எவ்வளோ தூரம் சுத்தமாக்குறாங்களோ அதுக்கு ரேட்டு அதிகம், சுத்தம் கம்மியானதுக்கு ரேட்டு குறைவு. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி சுத்தமாக்குவார். சுத்தமாக்காமல் நம்ம கையில் சர்டிஃபிகேட்டோ அவார்டோ ரிவார்டோ வராது. அல்லேலூயா. யோபு என்ன சொல்கிறாரு? மீண்டும் வாசிங்க. ஆனாலும் நான் போகிற வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் சுத்தமாக்கப்பட்ட பொன்னாக விளங்குவேன். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோமா? வெற்றிக்கு முன் சோதனை உண்டு. வெற்றிக்கு முன் சோதனை உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. வெற்றிக்கு முன் சோதனை உண்டு. ஏன்னா அந்த வெற்றியை நீங்க தவற விட்டுறக்கூடாது, அந்த வெற்றியை நீங்க உதாசீனப்படுத்திடக்கூடாது. அதை காக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்கள். உபாகமம் 8:15. எதுக்காக இந்த சோதிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. சுருக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய உபாகமத்தில் டியூட்டோனாமி 20 சாப்டர் 8 verse 15, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. நல்லா கவனிங்க, நல்லா அந்த வசனத்தை நல்லா பாருங்கள், பைபிள் எடுத்து பாருங்கள், கண்ணால் பாருங்கள். உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, நன்மை செய்கிறதுக்கு என்ன செய்வாரா? சிறுமைப்படுத்துகிறார், உன்னை சோதிக்கிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாக உன்னை அழைத்து வந்தார். நன்மை செய்வதற்கு, வெற்றியை தருவதற்கு, உயர்வை தருவதற்கு, ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துகிறாரு? சிறுமைப்படுத்துகிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்கும்படி அனுமதிக்கிறார், தேள்கள் கொட்டும்படி அனுமதிக்கிறார். அப்புறம் தண்ணியே இல்லாத பெரிய வனாந்தரத்துக்குள்ள நடத்துகிறார். எதுக்காக? பின்னாடி நாட்களில் உனக்கு நன்மை வரணும்னா இந்த கஷ்டத்தின் வழியாக போனீங்கன்னா பின்னாடி நன்மை வரும்பொழுது அந்த நன்மையை பாதுகாத்து கொள்வாய். அல்லேலூயா. we must value the blessings. blessingனா என்னென்ன ஒரு வேல்யூ இருக்கணும். சரி சொல்லுங்க, நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கினேன், அந்த வேலைக்கு மதிப்பு இருக்கும். கஷ்டப்படாமல் ஒரு வேலையை வாங்கினா அந்த வேலைக்கு மதிப்பு இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு 10,000 பொருளை ஒருத்தருக்கு இலவசமாக கொடுங்க, ஒரு பெரிய பணக்காருக்கு, அது எங்கேயோ இடத்துல தூங்கி இருக்கும். ஆனால் ஒருத்தங்க ஆவலாக எதிர்பார்ப்பாங்க, அந்த பொருளை ஒரு ஏழைக்கு கொடுத்து பாருங்கள், வாழ்நாள் ஃபுல்லாக அதை வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க, உங்களை மறக்க மாட்டாங்க. அப்போ தேவையான இடத்துல தேவையானவங்களுக்கு ஆசீர்வாதம் போகணும்னா கர்த்தர் முதலாவது உங்களை சிறுமைப்படுத்தி பலவிதமான கஷ்டங்கள் வழியாய் நடத்தி வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பார். அந்த டைமில் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். என்ன எப்படி இருக்கணும் தம்பிங்களா? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தண்டி உட்காருங்க. நான் பொறுமையாக இருக்கணுமா, நீங்கள் பொறுமையாக இருக்கணுமா? ஆமாம், பொறுமையாக நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. ஸ்பீடப் பண்ணவே கூடாது. நீங்கள் எப்பயுமே ஆசீர்வாதத்துக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு, நடைமுறை வழி. அந்த வழியில் போய் தான் ஆகணும். இஸ்ரேல் ஜனங்க அதில் தான் போனாங்க, ஆபிரகாம் அதில் தான் போனார், ஈசாக் அதில் தான் போனார், யாக்கோப் அதில் தான் போனார், யோசேப்பு அதில் தான் போனார், இயேசு கிறிஸ்து அது வழியாக தான் போனார், பவுல் அந்த வழியாக தான் போனார், பேதுரு அந்த வழியாக தான் போனார். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் விக்டரி அண்ட் பிளெஸிங்ஸ். குறுக்கு வழி கிடையாது. ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் குறுக்கு வழியெல்லாம் கிடையாது.
இந்த சபையில் இருக்க ஒவ்வொருத்தரையும் கேட்டிங்கன்னா, அவங்க சாட்சி சொன்னாங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அவ்வளோ கஷ்டத்தையும் பாடுகளை சகிச்சு தான் இன்னைக்கு நிரந்தரமான அசைக்க முடியாத ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக உட்காந்துருக்கிறாங்க. கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துமா. சும்மாலாம் வரல. எதுவும் இந்த சபையில் ஒருத்தருக்கு சும்மாலாம் ஆசீர்வாதம் வரல. அவருடைய ஜெபம், உழைப்பு, கொடுத்தல், நன்றி அறிதல், இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் அசைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் ஸ்டேபிளாக வந்து உக்காந்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து பிராமிஸ் லேண்ட் உக்காந்துருக்கிறாங்க. காரணம் என்ன? அன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி கடந்து வந்த பாதைகள் தான் இந்நாட்களில் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்கள் சந்ததி ஆசீர்வாதம் இருக்க, நீங்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போனால் உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எங்கள் அப்பாவும் பயங்கர கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டம் நாங்கள் படலை. நாங்கள் படுற கஷ்டம் எங்கள் பிள்ளைகள் பட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் இந்த கஷ்டம் அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக மாறுது பாருங்க. அது தேவ திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கவனிங்க. அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும். பசங்களாம் சொன்னது போல் எப்படி இருக்கணும்? அவங்க தான் சொல்கிறாங்க. கவனிங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:21 எடுத்து படிங்க. பைபிள் எங்கே போச்சு உங்கள் பைபிள்லாம்? உங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் பைபிளில். நீதிமொழிகள் 20:21. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்திலே அவசரமாக ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. போன திடுதுப்புன்னு விழுந்து திடுதுப்புன்னு எழுந்திருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கிறது வேதத்திலே. அந்த வழியாக போய்த்தான் ஆசீர்வாதத்தை வாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கேக் வாக் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸியான மெத்தடு கிடையாது. போக வேண்டிய பாதையில் போகணும். நமக்கு வெளியில் பாடுகள் கிடையாது, மனதில் தான் பாடுகள். இது நடக்குமா நடக்காதுன்னு எங்கே தான் போராட்டம் வரும்? மனசுக்குள்ளே தான் வரும். இந்த மனதை சரிப்படுத்துறதுக்கு தான் வேத புத்தகம் இருக்குது. இதை போல் ஒரு புத்தகம் உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா. படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 5 வயசுலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். படித்தே முடிக்க முடியல. அவ்வளோ அமிர்தமான ஒரு புத்தகம் எதுனா இதுதான். அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான புத்தகம் எதுனா வேத புத்தகம் தான், பரிசுத்த வேதாகமம் தான். அல்லேலூயா. அது தியானிக்க தியானிக்க வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் இந்த ஆசீர்வாதம் எப்படி வராது அப்படின்னு போட்டிருக்கு. 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்கேருந்து வராது? வெற்றி எங்கேருந்து வராது? ஈஸ்டில் இருந்து வராது, வெஸ்டில் இருந்து வராது, வடக்கு இருக்கிற வனாந்திரத்திலிருந்து வராது. ஜெயம் எங்கேருந்து வரும்னா வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:31. Proverbs chapter 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அவங்க கிட்ட இருந்து வரும், சொந்தக்காரங்கிட்ட இருந்து வரும், நண்பர்கிட்ட இருந்து வரும், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து வரும். நோ, எங்க இருந்து வரும்னா கர்த்தரிடத்தில் இருந்து தான் வரும். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தருடைய ஜெயத்தை நாம் சார்ந்து கொண்டால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ, பெரிய பெரிய லீடர்ஸ் எப்படி நடத்தினாரோ அப்படி தான் நம்மளை நடத்துவார். தேர் இஸ் நோ ஷார்ட்கட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசிரியராக பணியாற்றவங்க 10 பேரை மேய்க்கிறாங்கன்னா கிளாஸில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. அதே படம் தான் எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டு வெவ்வேறையாக, ஒவ்வொரு வருஷம் வேறு ஸ்டூடெண்ட்டு. ஆனால் மெத்தடாலஜி மாற்றி ஆகணும், சைக்காலஜிக்கல் அப்ரோச்சை மாற்றி ஆகணும். ஏன்னா எல்லாரையும் எக்யூப் பண்ணோம்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு பள்ளத்தை மண்ணை வெட்டி பள்ளத்தை எடுத்துடலாம் ஈஸியாக, அது நம்ம ஒருத்தர் வேலை. இன்னொருத்தருடைய மைண்டை நம்ம சரி பண்ணோம்னா நிறைய பயிற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். அப்போ தான் மற்றவர்களை எடிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், வெற்றிக்கு கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்து வராது, வனாந்தர திசையிலிருந்து வராது. ஜெயம் எங்கிருந்து வரும்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நம்ம ஜெபம் பண்ணணும் எல்லாத்துக்காகவும். ஜெயத்தை கர்த்தர் மாத்திரம்தான் தருவார், வெற்றியை கர்த்தர் மாத்திரம்தான் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா. அப்போ வெற்றிக்கு முன்னாடி என்ன உண்டு? யோபுக்கு சோதனை வந்துச்சு, 2 மடங்கு கிடைச்சது. ஆபிரகாமுக்கு வந்துச்சா?
வந்துச்சு. வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் சாப்டர் 22 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த காரியங்கள் நடந்த பின்பு? எந்த காரியம் நடந்த பின்பு? எப்பா எனக்கு குழந்தையே இல்லை, குழந்தை கொடுத்தா உங்களுக்கு நன்றியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், அப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரா? குழந்தைய கொடுத்த பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். எப்பவுமே கொடுத்து சோதிக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. சரி, கொடுத்துட்டு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அடுத்த வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குடிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் தகனபலியாக பலியிடு என்றார். யோசித்து பாருங்க, டெஸ்ட். பிளஸிங் வந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. கேட்கப்பட்ட பிறகு என்ன வந்துச்சு? கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். இப்போ ஆபிரகாம் தன் பையனை நேசிப்பானா என்ன நேசிப்பானான்னு பார்க்குறாரு. நமக்கெல்லாம் வந்தால் நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் எடுப்போன்னு தெரியாதுல்ல. இப்போ நான் கொடுத்த பையனை அவன் நேசிக்கிறானா, நான் என்னை நேசிக்கிறானான்றது ஒரு டெஸ்ட் வைக்கிறார். எப்பயுமே ஆண்டவர் நேசிக்கிறதுல அவர் இடத்த யாருக்குமே கொடுக்க நம்மளை அனுமதிக்கவே மாட்டார். அதில் அவர் உண்மையிலே செல்ஃபிஷ்ன்னு கூட சொல்லலாம். அவரை நேசிக்கணும், அவ்வளோதான். இப்படி சோதித்த பிறகு ஆபிரகாம் அந்த சோதனையை ஜெயிச்சாரா தோத்து போனாரா? ஏன்னா தன்னை நேசிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான் சோதனையில் வருகிற சவால்களை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஜெயிச்சார். யோபு ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சார். இங்கே கவனிங்கன்னா, இதில் ஆபிரகாமுடைய மனைவி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருந்தான்னு வைங்க, மோரியா மலைக்கு போகிறாங்க, போய் பலி செலுத்திட்டு வரேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? யார் பெக்கிறது, யார் கொண்டு போய் பலி செலுத்து, போயா வேலையை பார்த்துட்டுருவாங்க. ஏன்னா அவங்க சிரித்தவங்களே சிரிக்கலன்னு சொல்லிட்டாங்க பயந்துக்கிட்டு. அப்போ நல்லா கவனிங்க, அங்கே வந்து சில விஷயங்கள் யாருக்கு சொல்லப்படலை? சாராளுக்கு சொல்லப்படலை. அவர் கிளம்பிட்டார். யோபு பாருங்க, யோபு சோதனை, பயங்கரமான சோதனை. சோதனை டைமில் தேவையானது என்ன தெரியுமா? பொறுமை. அல்லேலூயா. அப்போ யோபுக்கு சோதனை வந்த பொழுது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை. பிள்ளைகள்லாம் போயிடுச்சு, வேலைக்காரங்கள்லாம் போயிட்டாங்க. வேலைக்காரெல்லாம் நிந்தித்து காரி துப்பி அவர் பரியாசம் பண்ணி கேவலமாக பேசி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மனைவியே சொல்கிறாங்க, என்ன செய், எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சுக்கப்பா, நீ தான் உத்தமனே. அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? தேவனை தூஷித்து சரி சாவு வந்தால் செத்துட்டு போ பரவாயில்லன்னு சொல்ல. என்ன சொல்கிறாங்க? யாரை தூஷிக்கணுமா? யாருக்கு எதிராக புருஷனை திருப்புறாங்க? கர்த்தருக்கு எதிராக புருஷனை திருப்புறாங்க. பாருங்க அந்த அம்மா பாருங்க, அவங்களுக்கு ஆண்டர் மேலே ஏன் கோவம்னே தெரியல. தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. ஆனால் யோபு எப்படி சொன்னார் தெரியுமா? நம்ம சொன்ன மாதிரிலாம் கோவப்பட்டுலாம் ஒன்றுமே சொல்ல. நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மை பெற்றனா சோதனைக்கு முன், அதாவது வெற்றிக்கு முன்னாடி சோதனை வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனை நின்று ஜெயிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ சமயத்தில் தான் நம்ம தேவ சமூகத்தில் யார் நம்ம போகிற பாதைகளை யார் நமக்கு சப்போர்ட் இல்லாட்டாலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தால் கர்த்தர் நமக்கு வேண்டியதை செய்வார். சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்காத மாதிரி இருப்பார், ஆனால் நிச்சயமாக கேட்பார். கேட்க வேண்டிய டைமில் கரெக்டாக கேட்பார். அப்போ என்ன சொல்கிறார் தாவீது? நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். உளையான சேற்றிலும் நிறைய இருக்குது, பின்னாடி நிறைய நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார்,
கேட்காத மாதிரி இருக்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சாலும் நீங்கள் காத்திருங்க, நிச்சயமாய் பதிலை தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வெற்றியை உடையவர்களாக மாறணும்னு சொன்னால் சோதனையின் ஊடாக நடந்து தான் வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கிலும் அதன் முடிவு முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. அப்போ என்ன இருக்கணும், நமக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கணும்னு நினச்சி ஆரம்பிக்கணும். இது எப்படி முடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆரம்பிச்சிருவாங்க, முடிக்க தெரியாது. எப்படி முடிக்கணும்னு திட்டமிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக அதே போல் முடியும். அப்போ துரிதமாய் வேலைகளை செய்யக்கூடாது. பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருடைய குரலை கேட்டு கர்த்தர் சொன்னால் செய்யணும். அது செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி ஒரு சோதனை நிச்சயமாக இருக்கும். அந்த சோதனை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் நீதிமொழிகள் 20:21 வாசித்தீங்கன்னா, துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் சுதந்திரம் என்ன செய்யாது, தங்காது. வேகமாக அதை செய்து இதை செய்து அப்படிக்கு இப்படின்னு உருட்டி பரட்டி எடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆகவே தான் ப்ராசஸ்க்குள்ளே போகணும், கடந்து போகணும். அந்த கடந்து போகிற பாதைகளை பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் இந்த சபையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் நிரந்தர ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தரப்போகிறார். அதற்காக தான் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு நிரந்தர ஆசீர்வாதம் வரப்போகிறது. நீங்கள் கேள்வி கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ ஜபம் பண்ணிட்டேன், எவ்வளோ நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், பதில் கிடைச்ச மாதிரியே தெரியல, என்னன்னே புரியல. வரப்போகுது சீக்கிரத்தில். அல்லேலூயா. சீக்கிரத்தில் வரும். அவர் சீக்கிரமாக கொண்டு வருவார். நாம் பொறுமையாக இருக்கும்போது அவர் சீக்கிரமாக வேலை செய்வார். அல்லேலூயா. ஆகவே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். அப்போ தேவனுடைய பாதை எப்படிப்பட்டதுன்னா அது செம்மையான பாதை. அதில் சரியாக நம்ம போக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பாதையில் செல்லாத எவரும் தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆக தேவனுடைய பாதையில் சென்று தான் ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும். அல்லேலூயா. 2 நாளாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் யோதாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். யோதாம் தன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதுனால. அப்படிக்கு எப்படி இருக்காதீங்க. ஒருவேளை நான் சொல்கிறேன் இந்த வசனத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு எப்படி புரியணும்னா, சரி ஜெபிக்காமல் கோணலாக இருக்கீங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. வேதத்தை வாசிக்காமல் இருந்தீங்கன்னா வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. உபவாசிக்க இருந்தீங்கன்னா உபவாசிக்க ஆரம்பிங்க. எதையெல்லாம் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் சரி, அங்கே தான் நேராக்குறது. அல்லேலூயா. நேராக்கினதினால் என்ன பெற்றானா? பலப்பட்டான். நீங்கள் பலப்படணும், ஸ்திரப்படணும், அசைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக மாறணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யோதாமை போல உங்கள் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகத்தில் யோபை குறித்து மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. 5:11. இதோ யோபின் பொறுமையை குறித்து இந்த மனப்பாட வசனம் கூட இந்த பசங்களாம் சொன்னாங்க. வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறீர்களே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் மிகுந்த இரக்கம் உருக்கம் நிறைந்தவராக இருக்க. யோபு எவ்வளவு பொறுமையா இருந்தார் பார்த்தீங்களா?
அவருக்கு சோதனை வந்தபோது பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்ததுனால சாதனை செய்தார். அதனால் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் மாறினார். வெற்றி என்பது எல்லாருக்குமே தேவன் ஏற்கனவே நியமிச்சிட்டாரு. அதை வாங்கிறதுக்கான வழியில் போகணுமே தவிர குறுக்கு வழியில் நம்ம போகக்கூடாது, போக முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாதத்திற்கு நாம் அவசரத்தை கையாளக்கூடாது. சாமுவேலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் கூட நம்ம வாசித்தோம் 13ஆம் அதிகாரத்தில், சாமுவேல் வர்றதுக்குள்ளே சவுல் அவசரப்பட்டு பலி செலுத்தியதுனாலே தேவனுடைய கோபத்துக்கு ஆளானான். அது மாத்திரமல்ல, அவன் அமலேக்கை முறியடிக்க சொல்லி கர்த்தர் சொன்ன பொழுது அவன் விலையேற பெற்றவைகளையும் அந்த அரசனையும் நல்ல ஆடுபாடுகளை விட்டு விட்டதினாலே தேவன் அவன் மீது ரொம்ப வருத்தப்பட்டார். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவசரம் ஆபத்தை கொண்டு வரும். கீழ்ப்படியாமை தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகும். உலக பிரகாரமான பற்றுக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு வழிவகுத்து விடும். ஆகவே நாம் எப்பொழுதுமே ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறதை கேட்டு கேட்டு நடக்க வேண்டும். தேவனுடைய பாதைகள் தான் நடக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லி நம்ம தியானிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகவும் உபாகம் யோசுவா 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், கிபியோனியர் என்கிறவர்கள் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்குத்தத்தம் கொண்டார். இந்த கானானியர்கள் எல்லாம் துரத்திட்டு அந்த பகுதியெல்லாம் நீ சுதந்திரிக்கணும், அவங்களோட நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். கானானியரோடு என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அடுத்தது யோசுவாவை மோசேயின் லீடர்ஷிப்புக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அடுத்த தலைமுறையாக சொன்னார், நீ சொல்லப்பட்டிருக்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் இரவும் பகலதை தியானித்து கொண்டு இருப்பாயாக, அதன்படி நீ செய்தால் நீ வெற்றி பெறுவாய்ன்னு சொல்லியிருந்தார். இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கானானியரை துரத்தி இடங்களை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது தோற்று போகக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இவர்களை நோக்கி தந்திரமாக வருகிறது. கவனிக்க, வசனம் வாசிக்கிறேன். 4, கிபியோனின் குடிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த வெற்றியை கேள்விப்பட்டு ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, 4 வசனம், ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்நானாதிபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுதுபட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களே போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூர்த்ததுமாய் இருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் புறதேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். என்ன சொல்கிறாங்க? கானானின் குடிகளில் ஒருத்தர் தான் இந்த கிபியோனியர். அவர்கள் துரத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பந்தம் பண்ணக்கூடாது, உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்படி ஏதாகிலும் பண்ண வேண்டும் என்று சொன்னால் விசாரணை செய்ய வேண்டும். அவர்கள் சொன்ன இடத்திற்கு அவர்கள் போய் பார்க்க வேண்டும். அதற்கு ஆட்களை அனுப்ப வேண்டும். அந்த அவர்கள் சொன்ன நாடு தூரதேசத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு என்ன செய்யணும்? உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். இங்கு நடந்த தவறுக்காக நல்லா கவனிங்க. ஏன்னா இது எதுக்காக இங்கு சொல்லப்படுதுன்னா, நீங்கள் வெற்றியாளர்களாக மாறும்போது உங்கள் வெற்றியை நிறுத்துவதற்காக கிபியோனியர் வருவார்கள். உங்கள் வெற்றியை முறியடிப்பதற்காக, தேவனுக்கு உங்களுக்கு பிரிவினை உண்டு பண்ணுவதற்காக கிபியோனியர் வருவார்கள். கிபியோனரை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்க என்ன சொன்னாங்க? உண்மை சொன்னாங்களா, பொய் சொன்னாங்களா? எவ்வளோ தந்திரமான நடிப்பு பாருங்க. பழைய செருப்பு போட்டாங்க, பூசணம் பூத்த ரொட்டி எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்க போல காமிச்சு. ஆனால் அவ்வளோ தூரத்தில் பாதரட்செல்லாம் கிழிஞ்சு போச்சான், ட்ரெஸ் எல்லாம் அழுக்காய் போய் பழசாக போச்சான். அங்கே சுட்ட ரொட்டி இங்கே வரக்குள்ள காஞ்சி பூசணம் பூத்து போச்சா. பொய். இந்த மனிதர்கள் நடிப்புக்காக சொல்கிற பொய்களாம் நீங்கள் அடையாளம் கண்டு எச்சரிக்கை இல்லைன்னா உங்கள் வெற்றியை அவர்கள் திருடி விடுவார்கள். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் எடுத்து விடுவார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அடுத்தது, அவர்கள் அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த வாலிபரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் மாதிரி தெரியுதுப்பா, உங்களோட உடன்படிக்கை பண்ண முடியாது. கானானை சுதந்தரிக்கணும், கானானியரோட உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். யார் எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்குறாரு. கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்தியரின் செய்த யாவையும் அவர் பார்வோனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்திலிருந்து பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்க ஏமோரின் 2 ராஜாக்களும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். புகழ்றாங்க பாருங்க. தயவு செய்து அப்படிப்பட்டவங்க நம்பிடாதீங்க. இந்த கிபியோனர் பயங்கரமாக புகழ்கிறாங்க. உங்களை பற்றி நாங்கள் பயங்கரமாக கேள்விப்பட்டோம், உங்கள் ஆண்டவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லிட்டு இங்கே உண்மையை சொல்கிறாங்க. உண்மை எதுக்குன்னா, அவங்களுடைய மனதை மயக்கி தங்களோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ண வேண்டும், அதன் மூலமாக தேவனுடைய உடன்படிக்கையை அவர்கள் உடைக்க வேண்டும் விரும்புகிறாங்க. வெற்றியை அவர்களுக்கு சொந்தமாக்குறாங்க, வெற்றி பெற வேண்டியவனை தோக்கடிக்கிறாங்க. எப்படி பாருங்க, இது மாதிரி தான் சோதனைகள் வரும்பொழுது, டிசிஷன் மேக்கிங் டைம் வரும்பொழுது, யூ மஸ்ட் வெயிட் அப் ஆன் த லார்ட் அண்ட் ஆஸ்க் காட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் கன்ஃபார்ம் த திங். அதை திரும்ப திரும்ப கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணுமே தவிர உடனடியாக கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆகிய எங்கள் மூப்பர்களுக்கும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளிலே வழிக்கு அப்பத்தை ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார், எங்களுடைய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள். எப்படி ஒரு வர்ணனை செட்டப் பாருங்க, பயங்கரமான செட்டப். இந்த மாதிரி ஏமாத்துற ஆட்களை பார்க்கவே முடியாது, நிறைய இருக்காங்க. இவங்களை விட ஏமாத்துற ஆள் நிறைய இருக்காங்க. அன்னைக்கு ஏமாத்துற மாதிரி இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க. அது சொல்கிறாங்க, அப்போ ஆரம்பித்தோம், எப்பயோ இடத்த கிளம்பணும், பக்கத்தில் இருக்கிறான் கிபியோனியர், இந்த இஸ்ரேல் கேம்புக்கு பக்கத்தில் இருக்கிறான். கிளம்புனா 2 மணி நேரத்தில் வரக்கூடிய இடத்துல இருக்கிறவன் நாங்கள் தூர தேசத்துலேருந்து போய் சொல்கிறான். அதுக்குரிய செட்டப்ஸு, அதுக்குரிய வார்த்தைகள் எப்படி அவன் அடுக்கிறான் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் 14 கவனிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள். யாருடைய வார்த்தையை கேளாமல்? யாருடைய வார்த்தையை கேட்டார்கள்? சத்துருக்களுடைய வார்த்தையை உண்மை என்று நம்பி அவர்களோட உடன்படிக்கை பண்ணிவிட்டார்கள். அதுதான் யோசுவாவுடைய தோல்விக்கு காரணம். அவனுடைய வெற்றி திருடப்பட்டதற்கும், தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் எழும்பினதற்கும், தேவனுடைய வார்த்தையை கேளாமல் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் எதிரிக்கு உங்கள் வெற்றியையும் எதிரிக்கு உங்கள் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விடுகிறதாக இருக்கிறது. உங்களுடைய வெற்றியை தனதாக்க விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அப்போ வசனத்தின்படி யார்கிட்ட கேட்டிருக்கணும்? யோசுவா, சரிப்பா நீங்களாம் போங்க, உங்களோட 2 ஆட்களை அனுப்புகிறோம், உங்கள் நாட்டை வந்து பார்க்குறோம், உங்கள் மூப்பரை வந்து நாங்கள் பார்க்குறோம், அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம், உடன்படிக்கை பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நம்ம ஆண்டவரை பற்றி இவ்வளோ சொல்கிறான். எகிப்தில் நடந்ததெல்லாம் இவன் சொல்கிறான், ஓகுக்கு நடந்தது சொல்கிறான், யோர்தானுக்கு அப்புறத்தில் செங்கடல் பிறந்தது சொல்கிறான். கண்டிப்பாக இவங்க ரொம்ப நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னு வார்த்தையில் மயங்கி உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. உங்களுடைய வெற்றியை திருடுகிறவர்கள் உங்களை எதிர்க்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. அன்பை அமைதியாக இருக்கிறவங்க வெற்றியை அப்படியே திருடி கொண்டு போயிடுவாங்க. எப்படி போச்சுன்னே தெரியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை அப்படியே திருடி கொண்டு போவாங்க. யார்? பெரிய எதிரிகள்லாம் கிடையாது, அன்பாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்காது. அதனால தான் உடன்படிக்கை என்பது, இவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய போஜன பதார்த்தத்தில் வாசிங்கத
போஜன பதார்த்தத்தில் சிறிது எத்தனாம் வாங்கிக் வசனம்? கொண்டார்கள். 14வது வசனம். 14 வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் கர்த்தருடைய வாக்கை கேளாமல், வாங்கலாமா வாங்கக்கூடாதா, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, உடன்படிக்கை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்காமல் ஊசி போன காஞ்சி போன அந்த சாப்பாட்டை கையில் வாங்கிட்டான். முடிஞ்சு போச்சு. அவனை மாதிரி இவன் ஆயிட்டான். யாரோட கனெக்ட் ஆகுறோம், யாரோட பழகுறோம், யாரோட நட்பாக இருக்கிறோம், யாரோட ஆவிக்குரிய பயணத்தை மேற்கொள்கிறோன்றது எல்லாமே முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசு அவர்களோடே சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிறகுகள் அனைவரும் 12 பேர் ஆணையிட்டுக்கணும். அவங்கள பார்த்துக்கலாம், நம்ம பாதுகாத்துக்கலாம். தூர நாட்டு தானே, சரி இந்த நாட்டை தானே சுதந்திரிக்க போகிறோம். சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க விடாமல் தடுத்தது கிபியோனியர். அழிக்கப்பட வேண்டியவர்கள் காப்பாற்றப்பட்டது அறியாமையினால், உடன்படிக்கை பண்ணதினால் வந்த வினை. We must be very sensible in spiritual things, how to do things better and God's will. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக, சொசைட்டியில், ஸ்பிரிச்சுவலாக, எக்கனாமிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒவ்வொருத்துக்கும் ஆண்டர்கிட்ட காத்திருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேச்சை கேட்டு பேச்சில் மயங்கி அவருடைய தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் வசனம் கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளிலே அவர்கள் பட்டணத்துக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்களை கிபியோன், கெபீரா, பெயாரோத், கீரியாத் எயாரீம் என்பவைகள். சபையின் பொறுப்புகள் அவர்களுக்கு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தன் பேரில் ஆணையிட்டு இருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனால் சபையார் எல்லாரும் பிரபலுக்கு மேல் முறுமுறுத்தாங்க. எப்படி நீங்கள் கர்த்தரை கேட்காம எப்படி பண்ணலாம்? காட்ஸ் பிளான், காட்ஸ் வில், இதை விட்டு வெளியில் போனீங்கன்னா தேவனை விட்டு பிரிக்கிற சூழ்நிலைகள் நிறைய வரும். இது இப்படிப்பட்டவர் மூலமாக தான் வரும். அதனால தான் வேதத்தை நீங்கள் ஏன் தினந்தோறும் தியானிக்கணும். தினந்தோறும் கர்த்தர் பேசுகிறார். அன்னைக்கு நடக்க வேண்டிய வழியை அன்னைக்கு காட்டுவார். நாளைக்கு நடக்க வேண்டிய வழிக்கு நாளைக்கு ஆண்டர் சமுத்திரம் உட்காந்து கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் எதிரிகளையே தங்களுடைய கேம்புக்குள்ளே அனுமதிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். கடுங்கோபம் நம்மேல் வராதபடி பாருங்கள். 20ஆம் வசனம். கடுங்கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரிழவித்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். கடுங்கோபம் அப்படின்னா உடன்படிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ, கர்த்தரை கேட்டு என்ன செய்கிறோமோ அதில் தேவ சமாதானம் இருக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்காம செய்கிறதுல கோபமும் கடுங்கோபமும் தான் ஆண்டவருக்கு எழும்பும். ஆகவே we must hear the voice of the Lord. இது ஆண்டவர், இது உங்களுக்கு சித்தமா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதான் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சாதாரண நிலைக்கு இருக்காதீங்க, ஒரு வளர்ந்த ஆவிக்குரிய நிலைக்கு வாங்க. வளர்ந்த ஆவிக்குரிய கிறிஸ்துவலாக வாழணும்னா வேதத்துக்கு முன்னாடி உட்காருங்க, வேதத்துக்கு முன்னாடி முட்டி போடுங்க, வேதத்துக்கு முன்னாடி அடிபணியுங்க. அதுக்கு தங்களை அர்ப்பணித்து இன்னைக்கு என்ன சொல்கிறீரோ அதை அப்படியே செய்கிறேன்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். இதுதான் மற்றவர்களின் வெற்றி தனதாக்கி கொள்கிறவர்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கிபியோனியர் மற்றவருடைய வெற்றியை தனதாக்கி கொண்டார்கள், தங்களை பாதுகாத்து கொண்டாங்க. ஆனால் தேவனுடைய கோபம் யார் மேலே எழும்பினது? இஸ்ரவேல் மேலே எழும்பினது. மூப்பர்களுக்கும் ஜனங்களுக்கும் பிரிவினை உண்டாயிடுச்சு, பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படி ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோமேன்னு யோசுவா உட்கார்ந்து ரொம்ப யோசித்தார். உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுப்ப போவதுக்கு முன்பதாக திரும்ப திரும்ப கர்த்தரிடத்தில் கேட்டு, கர்த்தர் சொன்னால் மட்டும் தீர்மானம் எடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் எந்த கிபியோனிலும் திருடாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலே வெற்றியும் அது எந்த வழியாக நாங்கள் நடக்க வேண்டும் என்பதையும், எங்களுடைய வெற்றியும் ஆசீர்வாதத்தை திருடுகிற கிபியோனிற்கு இடம் கொடுக்காமல், உடன்படிக்கை பண்ணாமல் உம்மோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற காரியங்களை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் அறிந்து நீர் ஏற்கனவே ஆரம்பத்தில் என்ன சொன்னீரோ அதை மட்டும் செய்கிற மக்களாக எப்பொழுது இவர்கள் காணப்பட உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், காவலும் சமாதானம் நம் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.